ஆடை சுதந்திரம் வந்து கம்மியாக ட்ரெஸ் போடுறதுக்கான சுதந்திரம் கிடையாது, ட்ரெஸ்ஸு போடுறதுக்கான சுதந்திரம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்டு. என்னுடைய பொண்ணு வந்து எல்லா விதத்துலேயும் வந்து போல்டாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் அந்த பொண்ணை வந்து நான் போல்டாக வளர்த்துட்ருக்கேன். ஆனால் நான் கொடுத்த அந்த சுதந்திரத்தை அந்த பொண்ணு திரும்ப என்னையே வந்து நான் அப்படி தான் பேசுவேன், நான் அப்படி தான் செய்வேன் அப்படிங்கும் பொழுது நான் என்னுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? ஏன் ஆண் மட்டும் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்கான்? அவனுக்கு ஏன் அந்த கஷ்டம்? ஈக்குவலாக ஃபினான்ஸை ஷேர் பண்ணுங்க. ஆண் நீ வேலைக்கு போ, நானும் வேலைக்கு போகிறேன். இப்போது எனக்கு எல்லாம் தெரியும், நான் வந்து என்னுடைய வேலையை நான் பார்த்துக்க முடியும், எனக்கான சாய்ஸை நான் எடுத்துக்க முடியும், நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. தங்களை விக்டிம் ஆக்கிக்கிறதுக்காக இவங்க இந்த கார்டு ப்ளே பண்ணுறாங்களா, இல்லை ட்ரெண்டிங்கில் வரணுங்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணுறாங்களா? இந்த ஃபெமினிசம்னு ஒன்று பேசினா இந்த சொசைட்டி எனக்கு ஒரு மரியாதை இருக்குது, எனக்கு அது ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, அதுக்காக பேசுகிறாங்களா? அவங்களோட இயலாமை வேற ஒண்ணுமே கிடையாது. இயலாமை வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் வரணும், நான் படிக்கணும், நான் பெரிய மினிஸ்டர் ஆகணும்னா நான் தான் படிக்கணும். வேற யாரும் எனக்காக ஹெல்ப் பண்ண முடியாது, ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாது. பண்ணணும்னு எதிர்பார்க்குறவங்க தான் அந்த டீம். இப்போ என் ஃபேமிலி இருக்குது, என் குழந்தைங்களை நான் பார்த்துக்கணும். இப்போ என் ஹஸ்பண்ட் பார்த்துக்க முடியாதா, சரி நீ பார்த்துக்காத நான் பார்த்துக்கிறேன், அது என்னோட ரத்தம் தானே, அப்போ நான் தானே பார்க்கணும், அவ்வளோதான். இது யாரும் எனக்கு இப்போ நீ போகாத ஆஃபீஸ்க்கு நான் பார்த்துக்கிறேன் போது முடியாது, நான் போனால் தான் 2 பேருக்கு ஃபீஸ் கட்ட முடியும்னா நான் போவேன். அது நீ டிமாண்ட் பண்ணணுன்னா முடியாது, நீ வேண்டாம் போயிட்டு நான் பார்த்துக்கலான்னு என்னால் முடியும் தானே. ஏன் 2 குழந்தைங்களை வளர்க்க என்னால் முடியணும்னா நான் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடுவேன். இப்போ எல்லாரும் வரவும் செய்கிறாங்க தைரியமாக. ஒன்று அப்சர்வ் பண்ணும்போது இங்கே இருக்கிற பெண்கள் அனைவருமே பேசுறது குடும்பத்தை தாண்டி வந்து இது வரைக்கும் பேசவே இல்லை. பெண்கள் என்னாலே வந்து குடும்ப அமைப்பு, குடும்பத்தை சார்ந்து, குழந்தைகளை சார்ந்து, கணவனை சார்ந்து, அவர்களுடைய பெற்றோர்களை சார்ந்து தான் இருக்க தவிர இவங்களாம் எப்போ சமூகத்துக்கு வர போகிறாங்க, இவங்களாம் எப்போ அரசியல் வர போகிறாங்க? குடும்பத்தை தாண்டி பெண்களால் யோசிக்க முடியல. அவ்வளோ பந்தம், பாசம், அன்பு, அரவணைப்பு இதில் கட்டுப்பட்டு இருக்காங்க. கட்டுப்பாடு, சுதந்திரம் இல்லை. குடும்பம் என்பது பெண்ணை அடிமைப்படுத்தி தான் வச்சிருக்கு. நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்டு. என்னுடைய பொண்ணு வந்து எல்லா விதத்துலேயும் வந்து போல்டாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் அந்த பொண்ணை வந்து நான் போல்டாக வளர்த்துட்ருக்கேன். ஆனால் நான் கொடுத்த அந்த சுதந்திரத்தை அந்த பொண்ணு திரும்ப என்னையே வந்து நான் அப்படி தான் பேசுவேன், நான் அப்படி தான் செய்வேன் அப்படிங்கும் பொழுது நான் என்னுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? இப்போ நான் வந்து சிங்கிள் பேரண்ட், லாஸ்ட் இயர் தான் ஹஸ்பண்ட் இல்லை. அப்படி இருக்கும்பொழுது நான் எல்லா விதத்துலேயும் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி ஒவ்வொன்றும் பார்த்து நான் செஞ்சிகிட்ருக்கிறேன். பட் அந்த பொண்ணு வந்து இந்த சோசியல் மீடியாக்குள்ளே இருந்து பாய் ஃப்ரெண்டு இருந்தால் தான் அவங்க கெத்து அப்படிங்கிற ஒரு சொசைட்டிக்கு அந்த பொண்ணு தள்ளப்படும் பொழுது அதனுடைய நான் கொடுக்குற சுதந்திரத்தை அந்த பொண்ணு மீறுதா இல்லை மீறலையா சார்? ட்ரெண்டிங்காக ஃபெமினிசம் பேசுகிறாங்களா? ட்ரெண்டிங்காக ஒரு இஷ்யூவை பெண்ணியம் சார்ந்த விஷயமாக மாற்றுறாங்களா? ட்ரெண்டிங்காக யாரும் பண்ணுறதில்ல, பேஷனுக்காகவும் யாரும் பண்ணுறதில்ல. நான் பார்த்த விஷயங்கள், நான் அப்சர்வ் பண்ணுறது இன்செக்யூரிட்டி. நான் ஒரு விஷயத்தை வந்து இப்போ நான் பண்ணிட்டேன், திருப்பி என்னை நீங்கள் பேக்கில் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் இப்போ ஃபார்வர்ட் வந்துட்டேன், ஆல்மோஸ்ட் வந்துட்டேன் 50%. திருப்பி நீங்கள் என்னை அங்கே கொண்டு போயிட்டீங்கன்னா அப்போ திருப்பி நான் அந்த விஷயத்தை புகுத்துக்கிட்டே இருந்தால் தான் என்னை நீங்கள் திருப்பி அந்த இடத்துல கொண்டு போய் விட மாட்டீங்க. அந்த இன்செக்யூரிட்டின்ற ரீசனுக்காக மட்டும்தான் எல்லாருமே வந்து அப்போ கொடுக்க மேலே. ஏன்னா இன்னைக்கு வலைத்தளங்கள் அடிச்சுக்கிறதே வந்து பெண்ணியம் சார்ந்த ஒரு பிரச்சனைக்காக பெண்கள் குரல் கொடுக்கும்போது இதெல்லாம் வந்து நீங்கள் பெண்ணியத்தில் எப்படி சேர்த்துவீங்க, இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையாக கொண்டு வந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் விக்டிங் கார்டு ப்ளே பண்ணுறீங்கன்னு அதே ஒரு பெண்ணியம் சார்ந்து பேசக்கூடியவர்களாக பெண்கள் தான் நம்ம ஒரு கேள்வி எழுப்புறோம் இல்லையா? அதுக்கு தான் அந்த கேள்வியை கேட்குறேன். படங்கள் எல்லாம் வந்து ஆப்ஜெக்டிஃபிகேஷன் பண்ணுறாங்க, இந்த ஐட்டம் சாங் வைக்கிறாங்க அப்படிலாம் சொல்லி பெரும்பாலுமே சோஷியல் மீடியாவில் சொல்கிறாங்க. ஆனால் அதே இவங்க வந்து ட்ரெஸ் பண்ணுறாங்க, இல்லை இவங்களுக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸ் பண்ணுறாங்கன்னா அது அவங்க ட்ரெஸ் பண்ணுறது அவங்களோட சுதந்திரம்னு சொல்கிறாங்க. இந்த பக்கமும் பேசுறாங்க, அந்த பக்கமும் பேசுறாங்க. அப்ப நான் என்ன கேட்கிறேன், அந்த ஆக்ட்ரஸ் வந்து அதை விருப்பப்பட்டு தானே நடிக்கிறாங்க. அப்ப மட்டும் ஏன் உங்களுக்கு பெண் சுதந்திரம் வந்து இல்லைன்னு நீங்க சொல்றீங்க? ஏன் எதிர்த்து பேசுறீங்க? ஒண்ணு இந்த பக்கம் நில்லுங்க, இல்ல இந்த பக்கம் நில்லுங்க. நடுவில் நின்னா லாரி அடிச்சு. ஸோ அதுதான் சொல்றேன். ஆடை சுதந்திரம் வந்து கம்மியாக ட்ரெஸ் போடுறதுக்கான சுதந்திரம் கிடையாது, ட்ரெஸ்ஸு போடுறதுக்கான சுதந்திரம். 1848 ஆரம்பிச்சது அது. ஓகே, அதாவது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்கள் மேலாடை போட்டால் அதாவது வரி செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தது. அதிலிருந்து போராடி நாங்களும் ட்ரெஸ் போட்டுக்குவோம் அப்படின்னு வந்தது தான் ஆடை சுதந்திரம். இப்போ அங்கே கம்மியாக போட்டாலும் சொல்கிறீங்க, மேலாடை போட்டாலும் வரிங்கிறீங்க. இப்போ பெண்களுக்கு எது தான் சுதந்திரம்? இன்னொன்று முளைவரி சட்டம்னு இருந்துச்சு, அது என்னன்னு தெரியுங்களா? நீ சொன்னேல ஃபெமினிசம் 1920s ஆரம்பிச்சது. எதுக்காக? குடிக்கிறதுக்காக கிடையாது. 1848 ஃப்ரான்ஸில் லூயிஸ் அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து வாக்குரிமை கொடுத்த முதல்ல மார்ச் 8, 1848 அதுதான் விமென்ஸ் டேன்னு கொண்டாடப்பட்டது. ஓகே,
அதுக்கப்புறமா தான் ஆடை சுதந்திரம் அப்படிங்கிறது நீ சொல்கிற பாயிண்ட்டு. அது வந்து சில ஸ்டேட்ஸில் வரி கட்டிட்டு இருந்தாங்க. நாங்களும் மேலாடை போடுவோம், எங்களை மேலாடை போடுறதுக்கான உரிமை கொடுங்கன்னு கேட்டது தான் ஆடை சுதந்திரம். நீ சொல்கிறது கிடையாது ஆடை சுதந்திரம். எதை ஆடை சுதந்திரம் பேசுறீங்களோ அதே வந்து ஒரு ஆக்ட்ரஸ் பண்ணும்போது அது ஆப்ஜெக்டிஃபிகேஷன் இப்படிலாம் பண்றாங்களே கல்ச்சருக்கு அகைன்ஸ்ட் நீங்களே பேசுறீங்க. அது எங்களுக்கு புரியல. யாருப்பா பேசுனா? நீ ஆமாப்பா, ஃபெமினிஸ்ட் தான் ஆப்ஜெக்டிஃபிகேஷன்லாம் பேசுறாங்க. நீங்க ஃபிலிம் ஸ்டடீஸ் எடுத்தீங்கன்னா சார், ஃபிலிம் ஸ்டடீஸ் ஃபிலிம் ரிலேட்டட் போனீங்கன்னா வந்துட்டு எல்லாருமே வந்து ஆப்ஜெக்டிஃபிகேஷன், ஒரு ஆணின் பார்வையில் தான் வந்து ஒரு பெண் வந்து சினிமாவில் காட்டப்படுகிறாள், அதுதான் ஆப்ஜெக்டிஃபிகேஷன். இந்த ஐட்டம் சாங்ஸ்லாம் வந்து தவறு அப்படின்னு சொல்லி தான் பெரும்பாலான பெண்ணியவாதிகள் பேசுறாங்க. அப்ப அந்த பெண்ணுக்கு அதில் நடிக்கும் அந்த ஆக்ட்ரஸுக்கு ஆடை சுதந்திரம் இல்லையா? அதுதான் என் கேள்வி. மோஸ்ட் ஆஃப் த டேரக்டர்ஸ் வந்து ஐட்டம் சாங் வைக்கிறதே ஓகே, நல்ல ஒரு ரீச் இருக்குது அப்படின்றதுக்கு. மோரோவர் அந்த இடத்துல நடிக்க போகிறவங்க அவங்க அது ஒரு ப்ரொஃபஷனாக போகிறாங்க, அது அவங்களோட தொழில், அவங்க அந்த இடத்துல வந்து உள்ளாக்கப்படுறாங்க தான். இப்போது விருப்பம் நாம் வந்து வெளியே போகிறதுக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறது வேற, என்னோட தொழிலில் நீ இப்படி இருந்தால் தான் அந்த இடத்துல நீ பொசிஷனில் இருக்க முடியும்னு சொல்லும்போது அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இருக்காது. இவ்வளோ பெரிய படம் இருக்கும், அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, அப்போ அவங்க வந்து ஓகே நம்ம அங்கே டேரக்டராக இருக்கும் போது அவர் என்ன சொன்னாலும் நம்ம கேட்டு ஏதோ ஒரு இடத்துல முன்னேறி போயிட மாட்டோமா, அவங்களையுமே அந்த இடத்துல உள்ள தள்ளப்படுறோம். கேட்குறாருன்னா அப்படி அவங்க தொழில் ரீதியாக அவங்க வாய்ப்புக்காக நீங்கள் போகலை, தொழில் ரீதியாக ஒரு வேலை செய்யும்போது அதுக்கு ஏன் அப்படி ஒரு விமர்சனத்தை நீங்கள் வச்சு அவங்கள கார்னர் பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. இப்படிலாம் போட்டு ஆடலாமா, இப்படிலாம் போட்டு நீங்கள் பண்ணலாமா சார்? அதை வந்து பார்த்து ரசிக்கிறதுமே மோஸ்ட் ஆஃப் த ஆண்கள் தான், அதை வந்து விமர்சனம் பண்ணுறதுமே ஆண்களாக தான் சார் இருக்காங்க என்னை பொறுத்தவரை. ஃபெமினிசம்ன்ற வேர்டே ரொம்ப ஒரு மாதிரி கொச்சையாக பார்க்க ஆரம்பிச்சாச்சு சார். நீங்கள் ஒரு பேசிக் ரைட்ஸை பேச ஆரம்பிச்சிங்கன்னா கூட நீ வந்து டாக்ஸிக் ஃபெமினிசம் பேசுகிற அப்படின்றது தான். ஃபெமினிசம் வந்து இது பெண்கள் சார்ந்த மட்டும் இல்லை, இது வந்து ஒரு ஈக்குவாலிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஒரு மேல் இருக்காங்க அப்படின்னா ஒரு மேல்குள்ளே கூட ஒரு ஆண்குள்ளே கூட ஒரு பெண்மை இருக்குன்னு தடவை சொன்னதுமே ஒரு ஃபெமினிசம் தான். ஏன் ஒரு ஆண் அழுகக்கூடாது, பெண் மட்டும் வெளியே அழுகலாம், ஒரு ஆண் ஏன் அழுகக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்டதுமே ஒரு ஃபெமினிசம் தான். ஒரு இடத்துல வந்து ஏன் ஆண் மட்டும் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்கான், அவனுக்கு ஏன் அந்த கஷ்டம், ஈக்குவலாக ஃபினான்ஸை ஷேர் பண்ணுங்க, ஆண் நீ வேலைக்கு போ நானும் வேலைக்கு போகிறேன், குடும்பத்தை பார்த்துக்கிறோமா, வேலையை சரிசமமாக பகிர்ந்துக்கலாம், குக்கிங் வந்து பெண்களுக்கானது கிடையாது, அது வந்து ஒரு லைஃப் ஸ்கில் அப்படின்னு பேசுனது வந்து ஒரு ஃபெமினிசம் தான். ஸோ நம்ம அதை தப்பாக பார்த்து அதில் ஃபெமினிஸ்ட்னு சொல்கிறவங்கள வந்து நீ வந்து அதை ஒரு ட்ரெண்டிங்காக பேசுகிற அப்படி நம்ம வந்து போர்ட்ரேட் பண்ணிட முடியாது. சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா சார், இந்த ட்ரெண்டிங்காக பண்ணுறதுல ஒரு அக்கான்ற ஒரு கான்செப்ட் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வந்துட்டு இருந்தது. அக்காவா? ஆமாம். அது என்னன்னா, எதை சமூக வலைதளத்தில் அதிகமாக பகிரப்பட வேண்டாமோ அதை வந்து ட்ரெண்ட் பண்ணாங்க. டெய்லர் அக்கான்னு ஒருத்தங்க இருந்தாங்க, ஜிம் அக்கான்னு ஒருத்தங்க இருந்தாங்க, இன்னும் நிறைய அக்காங்க இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவங்க இவங்க 2 பேரும் அதை பார்க்கும்போது. ஆனால் இதில் இதே மாதிரி ஒரு கல்ச்சர் வந்தது. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களுக்காக ட்ரெண்டு, அந்த இது என்னோட உரிமைன்னு சொல்லி வந்த ட்ரெண்ட் ஆக ட்ரை பண்ணவங்களும் இருக்காங்க, ட்ரெண்ட் ஆனவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி இப்போ வியூஸ்க்காக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீலாகில் ஒரு கப்புள்ஸ்லேயே விமென் டாமினண்ட்டாக இருக்க மாதிரி கண்டென்ட் போட்டால் அது கேஷுவலாக போட்டால் இன்னும் நிறைய வியூஸ் கிடைக்குது அப்படின்றது இருக்குது. ஆனால் இது எங்கே எல்லை மீறுதுன்னா, ஸ்டேஜில் ஒருத்தங்களை கூப்பிடும் போது எப்படி கூப்பிடணும்னு 2 பேருக்குமே ஒரு வரைமுறை இருக்குது. எந்த ஒரு பிரபலமும் வந்து அவங்களோட மனைவியை ஸ்டேஜில் கூப்பிடும் போது மரியாதை இல்லாமல் கூப்பிட்டா அதுவும் கண்டிக்க வேண்டியது தான். அதே மாதிரி ஒரு கப்புள் லாக் பண்ணும் போது கூட வியூஸ் அதிகமாக கிடைக்கணுன்றதுக்காக நான் என் வீட்டில் டாமினண்ட்டாக இருக்கேன்ற மாதிரி காட்டுறது, கணவர்களை வந்து சிறுமைப்படுத்தி காட்டுற மாதிரி வியூஸ்க்காக சிலது நடக்குது. நீங்கள் எதிர்க்கிற பெண்ணுரிமை எது சொல்லுங்கள்? அவங்க சொன்னாங்க திரைப்படத்தில் வந்து ஆக்ட்ரஸ் வந்து ட்ரெஸ் வந்து கவர்ச்சியாக போட்டு பண்ணுறாங்க, ஆண்கள் ரசிக்கிறாங்கன்றது. சரி, அது ஒரு வகையில் ஏற்றுக்கலான்னு கூட, அவங்க சொல்கிற விஷயத்தை ஏற்றுக்கலான்னு வைங்க. ஆனால் வந்து இன்னைக்கு இருக்கிறத வந்து துப்பட்டா, இங்கே இருக்க பெண்களில் வந்து துப்பட்டா போட்டு தன்னுடைய மார்பகங்களை மறைக்கிறது கூட மாட்டேன்றாங்க.